السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற தலைப்பில் வஹி அல்லாது இஸ்லாம் இல்லை என்பதையும் சேர்த்து நம்ம அறிந்து வருகிறோம். வஹி இல்லாத என்னென்ன விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், சஹாபாக்களை பின்பற்றுவது, மதுஹப்களை பின்பற்றுவது, ஷேகுமார்களை பின்பற்றுவது, இஜ்மா என்று சொல்வது, கியாஸ் என்று சொல்வது, இப்படி எதெல்லாம் மூல ஆதாரங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதற்கு இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லை என்பதை எல்லாம் பார்த்து வருகிறோம். அந்த கியாசுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சில விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னால் இந்த வழக்கமான தபக்காத்து மேட்டரில் அதிரடியான பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல இப்படியான ஒரு வாசகமே இல்லை, முதல்ல என்னென்ன அர்த்தம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு வாசகமே கிடையவே கிடையாது, இவங்களா கம்ப்யூட்டர் டைப் பண்ணி இவங்களா உண்டாக்கி போட்டிருக்காங்க, அப்படி ஒரு கிதாபே கிடையாது என்று முதல்ல மறுத்தார்கள். அப்புறமேலே இன்னொருத்தர் என்ன செஞ்சாருன்னா, இருக்கத்தான் செய்யுது, இருக்குது, அவுளியாக்கள் அப்படிதான் செஞ்சாங்க, அவங்க அவுளியாதான், நீ முன்னாடி உள்ள வார்த்தை அர்த்தம் செய்யி, பின்னாடி உள்ளதுக்கு நான் அர்த்தம் செய்யறேன் அப்படின்னு அவர் ஒரு சவால் விட்டார். முன்னாடி உள்ளதுக்கு சேர்த்த அர்த்தத்தை நான் பேஸ்புக்ல போட்டு கொடுத்தோம், நீங்க போய் பாத்துக்கலாம். முன்னாடி உள்ளதுக்கு அர்த்தத்தை பேஸ்புக்ல போட்டாச்சு, பின்னாடி உள்ள அர்த்தத்தை நீ செய்யி கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒருத்தர் கிழமை என்ன பண்றாருன்னு கேட்டா, அது கிதாபுல இருக்குது, பிற்காலத்தில் இடைச்சொற்கள் பண்ணிட்டாங்க, பிற்காலத்தில் இடைச்சொற்கள் பண்ணிவிட்டார்கள், அது அவருடைய அவர் எழுதுனது கிடையாது, அந்த நூலில் இப்ப இருக்குது, ஆனால் யாரோ எதிரிகள் அதை நுழைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் இப்படி சொல்லி தப்பிச்சிடலாம். மதுகத்துல எவ்வளவு அசிங்கம்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் இருக்குது, எதிரிகள் நுழைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். இப்படி சொல்வதற்கு என்ன இருக்குன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். இது ஒரு பதில் கிடையாது. என்ன ரீசன் இருக்குன்னு, எதிரிகள் நுழைச்சாங்கன்னு சொன்னா 2 பிரதியை காட்டணும். இந்த பாருங்க இதுல இல்லாம இருக்கு, இந்த பாருங்க இந்த எடிஷன்ல இருக்குது, அது இது முந்தி போட்டது, இது பின்னாடி போட்டது, சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா, பழைய பிரதியில இல்ல புது பிரதியில இருக்குது அப்படின்னு காட்டணும். அப்படியான எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம திடீர்னு வந்துகிட்டு 20 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம், 20 வருஷமா யோசிச்சு பார்த்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, அது இடையில் நுழைத்து விட்டார்கள், எதிரிகள் அவருடைய நூல்கள் எரித்து விட்டார்கள். இவருக்கு அந்த மாதிரியான எதிர்ப்புலாம் இல்லை. இவரெல்லாம் மன்னர்களா ஜாகரா தட்டிக்கிட்டு போன காலத்தில் உள்ளவர். அது இப்னு அரபி அந்த மாதிரி ஆட்களுக்கு சொன்னாங்களே, காபீர் ஃபத்வா கொடுத்து அவர்களுடைய நூல்களை எரித்தார்கள்னா ஏத்துக்கலாம். இவரெல்லாம் 900 உள்ளவர், எல்லாமே உஸ்மானிய பேரரசுகளை அண்டி அவங்களுக்கு ஜாகரா தட்டி அவங்களுக்கு தயவாக எழுதினவர் இவர். அப்படி ஒரு ஆளு, இவரை எதிர்த்து கிதாபெல்லாம் கொளுத்துற அளவுக்கு என்ன செய்யல, அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா, இந்த சூபியாக்களுக்குன்னு சில இணையதளங்கள் இருக்குது, சூபியாக்கள் அந்த தரிக்காக்களுக்கு, அதுல இந்த கிதாப் வெளியிட்டு இருக்கிறாங்க, அதுல கரெக்டா எதிர்ப்பு இருக்குது. இடைச்சர்கள் அதை நீக்கிட்டு போட வேண்டியதானே. அப்ப இடைச்சர்கள் என்பதுக்கு மாட்டிக்கிட்டவன சொல்றாங்க. அப்ப இதுல இஜ்மா காணா 3 பேருக்கு மத்தியில, ஒருத்தர் இல்லவே இல்லைங்கிறாரு, ஒருத்தர் இருக்கு இப்ப இருந்தா என்ன அப்படிங்கிறாரு, இன்னொருத்தர் இருக்குது நீங்க நுழைச்சது முந்தி அவர் எழுதும்போது அது இல்ல அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் இதுல என்னதான் மேட்ருங்கிறதுல 3 பேரும் கருத்து வேறுபாடா இருக்கிறார்கள். இந்த 3 பேர் முதல்ல ஏகமானதா கூடிய செய்து ஒரு கருத்து சொல்லட்டும், ஒரு கருத்து சொல்ல முடியல. அப்ப இப்ப எது பிரச்சனை என்றால், இது தப்பிக்க பாக்குறாங்க, இந்த கிதாபுல இல்ல, அந்த அளவுக்கு அசிங்கமா இருக்குது. அவர் சொல்லல, இந்த கிதாபுக்கு காட்டிடுறாங்க போது இல்லன்னு சொல்ல முடியல, அவங்க வெளியிட்டதை காட்டி போடுறோம். எதிரிகள் சில வார்த்தை நுழைச்சிட்டாங்க, எதிரிகள் நுழைச்சிட்டாங்கன்னா பற்றி எதெல்லாம் நுழைச்சாங்க, அந்த புக்கில் எதெல்லாம் நுழைச்சாங்க, இந்த நுழைச்சாங்க என்பதை எப்ப சொல்றீங்க? இந்த கேள்வியை சவுதியில இருந்து சில மார்க் அறிஞர்கள் இந்த மாதிரி கேட்டாங்க, சூஃபியாக்களுடைய அசிங்கங்கள் ஒரு புக்கை போட்டாங்க, அதுக்கு பிறகுதான் இந்த பதில சொல்றீங்களா அல்லது 1000 சொல்லிட்டீங்களா? அவர் 900 உள்ளவர் தானே, ஹிஜ்ரி 1000 400 வருஷத்துக்கு முந்தி நுழைத்து விட்டாருன்னு சொன்னியா, ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி சொன்னியா, ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி சொன்னியா, 20 வருஷத்துக்கு முந்தி தான் சொல்றாங்க. அசிங்கம்லாம் பரவி போன பிறகு எடுத்து காட்டின பிறகு எதிரிகள் நுழைத்து விட்டார்கள். எதிரி நுழைச்சாருன்னா எந்த காரணியா, எதிரி காலத்தில் இருந்தியா, நுழைத்த காலத்தில் இருந்தியா, நீ இப்ப இருந்து எதிர் நுழைச்சாங்கன்னு சொன்னா இது ஒரு ஆன்சர் கிடையாது. அப்ப என்ன வழங்குது என்று கேட்டால்,
ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க எழுதியிருக்கிறார்கள் என்பதிலிருந்து உறுதியாகிறது. இந்த 3 விதமான முரண்பாடுகளை வைத்து பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட சத்தியம் இல்ல. ஒரு கொள்கையில் 50 பேர் இருக்கிறாங்க, 3 பேருமே ஷாரானி பெரியாள் சொல்றாங்க, 3 பேருமே 3 விதமா சொல்றாங்க. வேற வேற கருத்தில் உள்ளவங்க ஒரே சுன்னத் ஜமாத், ஒரே பரேலவி, ஒரே கபர்முட்டி கூட்டம், 3 பேருமே கபர்முட்டிகளா இருந்து கொண்டு 3 விதமான பதிலை சொல்வது என்ன விளங்குறது? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சமாளித்து பாக்குறாங்க. பொய்கள் அப்படிதான் இருக்கும், உண்மைன்னா ஒரே மாதிரியா இருக்கும். பொய்கள் தான் என்ன செய்யும், இதை போட்டு பார்ப்போம், அப்புறம் அதை போட்டு பார்ப்போம், அப்புறம் அதை போட்டு பார்ப்போம், இப்படியாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அதற்கு பதிலாக நம்ம பதிவு செய்கிறோம். இது தப்பிப்பதற்கு இப்ப சொல்லக்கூடிய வார்த்தை தானே தவிர அவர் 900 வாழ்ந்து மறந்திருப்பாரையானால் ஒரு 1000 இவருடைய நூல்கள் ஆய்வு செஞ்சு இப்படி நுழைத்து விட்டார்கள் என்ன செய்ய கண்டுபிடித்து அப்ப வாழ்ந்த அறிஞர்கள் சொல்லி இருக்க வேண்டும். எந்த நூற்றாண்டில் நுழைத்தார்கள்? இவர் எல்லா காலத்திலும் ஒரு சப்போர்ட் தான், நம்ம தான் எதிர்த்து நிக்கிறோம். அப்ப இவருக்கு எல்லா காலத்திலும் சப்போர்ட்டான அமைப்புல தான் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் யார் நுழைச்சா, எந்த காலத்தில் நுழைச்சா, அதனுடைய ஆதாரங்களோடு என்ன செய்யணும், நுழைத்தார்கள் என்பதற்கு நுழைக்காத ஒரு பிரதி எடுத்து காட்டணும். இந்த பாருங்க பழங்கால பிரதி அந்த லைப்ரரியில் இருக்கு, அதில் இருக்கிறதா, இதில் இருக்கிறது, அப்பதான் நுழைச்சிடணும். நுழைச்சாங்கன்னு சொன்னா ஒரு பிரதியில் இருக்கணும், ஒரு பிரதியில இல்லாம இருக்கணும். அதை வச்சோம்னா பாருங்க அந்த மூலத்தினுள்ள இல்ல பழைய பிரதி புதுசா வெளியிட்டு இருக்கிறாங்க, இதுல இருக்குது, இவங்க சேர்த்துட்டாங்கன்னு சொல்லணும். அப்ப அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம சும்மா வாய்க்கு வந்ததை நுழைத்து விட்டார்கள், இது பதிலாகுமா? இதை நம்ம இப்ப 3வது வெளியே பரப்பிட்டு இருக்கு ஜமால் ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்த பதில் என்னது, எதை நுழைத்து விட்டார்கள். இதை விவாதத்திலே சொன்னார், அப்ப பதில் சொல்லிட்டோம். விவாதத்திலே சொன்னார் இந்த பதிலை, அப்ப நம்ம சொல்லிட்டோம். அந்த பதிலை இப்ப சொல்லி முடிச்சுக்கிறோம். அதனால அசத்தியம் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிறுவனம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஜும்மாவில் என்னையும் வாசி யாரும் அர்த்தம் செய்ய போறது இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜமாத்தை கலைக்க போறதும் இல்லை. அடுத்ததாக இந்த கியாஸ் சொன்னோம்ல, அதாவது ஒன்றில் இருந்து நேரடியாக சொல்லப்பட்ட ஒன்றில் இருந்து அதில் அடங்கி இருக்கிற ஒன்றை புரிந்து கொள்வது, இதுதான் கியாஸ். இது தனி ஆதாரம் சொல்லப்படாது. ஒரு புஸ்தகத்தை ஒருத்தட்ட கொடுத்து இதுல 2 விஷயம் இருக்குங்கிறோம். என்ன 2 விஷயம்? இதுல உள்ள அர்த்தமும் அதுல அடங்கி இருக்கிற கருத்தும் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். ஒண்ணுதான் அது, அதுல இருந்து சிந்தித்து விளங்கக்கூடியது அதுல உள்ளதுதான் அது. இவர்கள் என்ன செய்யறாங்க, இஜ்மா கியாஸ் சொல்லி 3வது ஒரு ஆதாரம் மாதிரி 4வது ஆதாரம் மாதிரி சொல்வதுதான் தப்பு. சிந்திக்கிறது தப்பு இல்ல, கரெக்டான கிரவுண்ட்ல சிந்தித்திருப்பார்களே, ஆனால் அதுல எந்த தவறும் இல்லைன்னு சொன்னோம். அது மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரத்தம் குத்தி எடுப்பார்கள். அது ஒரு மருத்துவ முறையா அந்த காலத்துல இருந்துச்சு. அதனால சுன்னத்து கிடையாது, ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். இந்த மருத்துவம் இதெல்லாம் அந்த காலத்துல உள்ள மெத்தட்ல செஞ்சாங்க. இன்னைக்கு சில பேர் ரத்தம் குத்தி வாங்குறது ஒரு நபி வழி மருத்துவம் ஒரு ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நபி வழி சம்பந்தம் கிடையாது, அது ஒரு மருத்துவம் தான். அது அந்த காலத்துல மருத்துவமா இருந்துச்சு. இந்த காலத்துல மருத்துவம் நிரூபிக்கப்பட்டாதான் அதை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை என்றால், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தலையில் என்ன செய்வாங்க, ஒரு ஊசி கொம்பு மாதிரி வச்சு குத்தி இப்படி உறிஞ்சி எடுப்பாங்க. கெட்ட ரத்தம்லாம் கொஞ்சம் அதிகமான ரத்தம் எல்லாம் வெளியேறிடும். அந்த அரபுகளுக்கு பேரிச்சம்பழம் அதெல்லாம் திங்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரினால அதிகமான ரத்தங்கள் இருக்கும். அது ரத்தத்தை கொஞ்சம் எடுத்தோன்னா ஒரு ராகத்தா இருக்கும் என்று விளங்கி அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள். ஜாஹிலியாக்களும் ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்ச வைத்தியம் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள், அந்த அரபுகளும் செஞ்சார்கள். அந்த அரபு சமுதாயத்தில் இருந்த ஒரு மருத்துவ முறை. அது இன்னைக்கு சுன்னத்து நினைச்சிடக்கூடாது, செய்யலாம் நினைக்க கூடாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எதுக்கு பேசுறோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கும் பொழுது இந்த வேலை செய்தார், ரத்தம் குத்தி எடுக்கிற வேலை செய்திருக்கிறார்கள். அவங்க நோம்பாளியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரத்தம் குத்தி எடுத்திருக்கிறாங்க இப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. இப்ப இதுல இருந்து இந்த ரத்தம் குத்துற மேட்ரு இந்த காலத்துக்கு தேவையற்ற மேட்டரா இருந்தாலும், அந்த மருத்துவம் இந்த காலத்துக்கு பொருந்தாது என்று இருந்தாலும், அது வகை அடிப்படையில் உள்ளது இல்லை என்றா இருந்தாலும், நோன்பு வைத்துக் கொண்டு எடுத்தாங்கல்ல, நோன்போட வணக்கம் சம்பந்தப்படுதல. நோன்பு வைத்துக் கொண்டு ரத்தத்தை வெளியேற்றுவது நோன்பை முறிக்காதுன்னு விளங்குது. இதுல விளங்குற விஷயம் என்ன, ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சிருக்கிறாங்க, உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, தாம்பத்தியம் கூடாது, அது வைக்க நம்ம ரத்தத்தை வெளியேற்றலாமா? நம்முடைய ரத்தத்தை வெளியேற்றுவது அது நோன்பு முறிக்குமா இப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன். இப்ப கூட என்ன செய்யறாங்க, ஒரு சக்கரை இருக்கு, டாக்டர் சோதனைக்கு ரத்த டெஸ்ட் கொடுக்கணும்னு எழுதி தர்றாரு. நீங்க ரத்தம் டெஸ்ட் கொடுக்குறீங்க, நோம்பாளி கொடுக்கலாமா? ரத்தம் டெஸ்ட் எடுத்து என்ன செய்யறாரு, சுகர் இருக்கா, அதுல இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி சோதனைக்காக நம்ம ரத்தத்தை வெளியேற்றுறோம். அப்ப இது கூடுமான்னு கேட்டாங்கன்னா கூடும். என்ன ஆதாரம்? இது ஆதாரம் காட்டுவோம். இது அதை சொல்லல, இது ரத்தம் முற்றி எடுக்கிறது தான் நேரடியாக சொல்கிறது. ஆனா அதில் என்ன அடங்கி இருக்கிறது, ரத்தம் வெளியேறுவது நோன்பை முறிக்காது, வெளியேற்றுவது நோன்பை முறிக்காது. குடிக்கிறது அதை குடிச்சா தான் என்ன செய்யும், நோன்பு முறிக்கும் சொல்ல முடியுமே தவிர அது ஹராம் ஏதோ ஒரு விஷயம். அப்ப ரத்தம் வெளியேறுவது என்ன செய்யாது, பிடிக்காது. அதே மாதிரி ரத்த தானமே செய்யறோம், நோம்பாளி கயதாயிருவார்கள் என்பதற்காக செய்யாம இருக்கலாம்.
ஒருத்தர் ஒரு அவசியம், ஒரு ரொம்ப அரிதான குரூப்பா இருக்குது, ஒரு ஆஸ்பத்திரியில் மாட்டிக்கிட்டாரு, ஒரு நோம்பாளி என்ன செய்யறாரு, அவருக்கு தான் அந்த குரூப் இருக்குது, அவர் ரத்தம் கொடுக்கறது முன் வர்றான்னு வைங்க, டயர்டா வேண்டாம் ஆவாரு தவிர அப்படி கொடுத்தா அவரோட நோய் முடியுமா ஒரு கேள்வி வருது. டயர்டா வருதுக்கா அவர் தடுத்துக் கொள்ளலாம்னு சொல்லலாம். அது உயிர் காக்கிற ஒரு விஷயம் வருது, நோம்பு முடிச்சிருக்கு அவர் கொடுக்கலாம், அது ஒரு விஷயம். சரி, முடிக்காம கொடுக்க விரும்புறாரு, எனக்கு தாங்கிக்கிற முடியும் அப்படின்னு நினைத்தாரே. ஆனால் நோன்பு வைத்துக் கொண்டு தன்னுடைய ரத்தத்தை அடுத்தவருக்கு தானம் செய்யறாங்கல்ல, அப்படி வெளியேற்றினால் நோன்பு முடியுமா இப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நம்ம இந்த அதிசயம் வச்சே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ரத்தம் வெளியேற்றுவது முடிக்காத ரசூல்லா வச்சிருக்காங்களே, நோன்பு வைத்துக் கொண்டு ரத்தத்தை வெளியேற்றிருக்கிறாங்கல்ல, வெளியேற்றுவது நோன்பு முடிக்காது. எல்லாத்தையும் வெளியேற்றுவது வருது, அனைத்துமே வெளியேற்றுதல் வருது. ரத்தம் குத்தி வாங்குதல் என்பதிலையும் அந்த வெளியேற்றுவது வருகிறது, டெஸ்டுக்கு ரத்தம் கொடுக்கறதுலையும் வெளியேற்றுவது வருது, ரத்த தானம் செய்யணும் இல்லையா அதுலையும் வெளியேற்றுவது வருகிறது. உடம்பிலிருந்து ரத்தம் வெளியேற்றப்படுவது நோன்பை முடிக்காது. சரி, வெட்டி விட்டா ரத்தம் ஓடுது, முடிக்குமான்னு கேட்கறாங்க. ஒருத்தங்க நோன்பு வச்சுருக்கும் நினைச்சுதான் கீழே விழுந்து மண்டையை உடைச்சுக்கிட்டா ரத்தம் ஓடுது, கையை வெட்டி விட்டாங்க ரத்தம் ஓடுது, நோன்பு முடிக்குமான்னு ஒருத்தர் கேட்கறாங்க. ரத்தம் ஓடனா ஏன் முடியுது? அதே முடியுது. அவர் டயர்டாயிருவாருங்கிறக்காக முடிக்க சொன்னா சொல்லிட்டு போங்க, அது ஒரு விஷயம். நீ இன்னும் நாளைக்கு வச்சுக்கப்பா, மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கு, நீ ட்ரீட்மெண்ட் பண்ணு, மாத்திரை மருத்துவம் சாப்பிடணும் அப்படிங்கிறது அது ஒரு விஷயம். முடிக்குமா முடிக்காத அந்த ஒரு கேள்வி கேட்டாங்களே, ஆனால் அதற்கான பதிலை நம்ம இதுல இருந்து கொடுக்கலாம்ல. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியா இருந்து ரத்தம் குத்தி எடுத்தார்கள் திருமதியில 147 ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு இதில் சொல்லாத, ஆனால் இதில் அடங்கி இருக்கிற, நேரடியாக சொல்லாத இதில் அடங்கி இருக்கிற இந்த கருத்துக்கள்லாம் இருக்கலாம்ல. இதுதான் கேஸ் ஒரு ஆதாரம்ங்கிறாங்க. கேஸ் ஒரு ஆதாரம் கிடையாது, இந்த ஹதீஸில் இருக்கிறது. நம்ம என்ன சொல்றோம்? இந்த ஹதீஸில் அந்த கருத்து இருக்கிறது, இன்னும் நவீனமா என்னென்னமோ வரும், அதுவும் இருக்கும். ரத்தம் குத்தி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ரத்த தானம் செய்யறது கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை விட என்னென்ன முறையெல்லாம் பின்னால கண்டுபிடிப்பாங்க, அது இதுக்கு ரிலேட்டிவா வரும். இந்த ஹதீஸை வச்சு அதுக்கு மட்டும் கொடுப்பாங்க. நம்ம காலத்திற்கு பின்னாடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தை கூட இந்த ஹதீஸை வைத்து ஆதாரமாக கொண்டு இதுக்கு பொருத்தமா இருந்தால், இதுக்கு இணங்கி வந்தால் பத்தா கொடுப்பாங்க. இதை நம்ம பார்த்துக்கிறோம். இதுதான் நான் மூணாவது ஆதாரம்ங்கிறாங்க. இப்படி சொல்லுவது தான் என்ன செய்யறாங்க? கியாசு மூணாவது ஆதாரம். மூணாவது ஆதாரம்லாம் கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் தான். அதில் நேரடியாக சொல்லக்கூடிய கருத்துக்களும் ஆதாரம், அதில் அடங்கி இருக்கிற கருத்துக்களும் ஆதாரம். அவ்வளவு விஷயம். குர்ஆன் ஹதீஸ் ரெண்டு தான் இஸ்லாத்துடைய ஆதாரம், வஹி மட்டும்தான். அந்த வஹி என்பது டைரக்டா சொல்லக்கூடிய விஷயங்களும் ஆதாரம் தான், அதில் அடங்கி இருக்கிற கருத்துக்களும் ஆதாரம் தான். அப்படின்னு சொன்னா ரெண்டு தான் நிக்கிறது, மூணுலாம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு புரிந்து கொள்வதற்காக வேண்டி நிறைய இது மாதிரி இருக்கிறது, புரிந்து கொள்வதற்காக சொல்வதா இருந்தா, இப்ப தஜ்ஜாலை பத்தி நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். இறுதி காலத்தில் வரப்போறோம். தஜ்ஜாலுங்கிற என்ன செய்வான், ரொம்ப அநியாயம் பண்ணுவான், மாதிரிலாம் இருக்குது. அப்ப அந்த தஜ்ஜாலை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது இப்ப நமக்கு இந்த டாபிக் தேவையானது என்ன என்று கேட்டால், அப்ப அவனை பத்தி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொல்றாங்க. அவன் எவ்வளவு நாளைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க சஹாபாக்கள், ஒமா லபசு பில் அர்லி, பூமியில அவன் எவ்வளவு காலத்துக்கு இருப்பான், தஜ்ஜால் வந்த பிறகு எவ்வளவு நாளைக்கு அவனுடைய அந்த ஆட்டம் இருக்கும் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 40 யௌமன், ஒரு 40 நாளைக்கு இருப்பான். தஜ்ஜால்ங்கிறவன் வந்து அவனுடைய ஆட்டம் எவ்வளவு நாளைக்கு? 40 நாளைக்கு தான் ஆட்டம் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாங்க. கொஞ்சம் கூடுதலா எப்படி விளக்குறாங்கன்னா, யௌமுன் க சனத்தின், ஒரு நாள் ஒரு வருஷ அளவுக்கு இருக்கும், ஒரு முதல் நாள். ஒரு யௌமுன் க ஷஹரின், இரண்டாவது நாள் ஒரு மாச அளவுக்கு இருக்கும். ஒரு யௌமுன் க ஜுமாத்தின், மூணாவது நாள் ஒரு வார அளவுக்கு இருக்கும். ஒரு சாயுரு ஐயாமிஹி க ஐயாமிக்கும், எஞ்சிய நாட்கள் சாதாரண நாட்களை போலவே இருக்கும். அப்ப ஒரு 40 நாள் இருந்தாலும் ஒரு வருஷமும் ஒரு மாசமும் ஒரு வாரமும் பிளஸ் 37 நாளும் என்கிற அளவில் அது இருக்கும். அந்த நாள் நீண்ட நாளா இருக்கும், ஒரு வருஷம் அளவுக்கு பெருசா இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது இன்னைக்கு அது மாதிரி இருக்கிறது. ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கிறதுனா 6 மாசம் பகலாக 6 மாசம் இரவாக சில பகுதி இருக்குல்ல, அதை பார்த்தா ஒரு நாள் தான் ஆகுது. சில பகுதி இன்னைக்கு இருக்கிற பூமியிலேயே 6 மாசம் பகலாவே இருக்கும், 6 மாசம் ஏன்னா சூரியன் பூமி ஒரு கொஞ்சம் சாய்வாகத்தான் சுத்தி கொண்டு, நேரடியா இல்ல, அப்படி கிராஸா ஒரு 20 டிகிரி கிராஸா சுத்துற காரணத்தினால சில பகுதிகள் என்ன செய்யும், துருவ பிரதேசங்கள்ல 6 மாசம் பகலாக இருக்கும், 6 மாசம் இரவாக இருக்கும். அப்ப ஒரு பகல் ஒரு இரவு ஒரு நாள், நமக்கு 6 மாசம் ஆகும்போது அவனுக்கு ஒரு பகல் தான் முடிஞ்சிருக்கும். அப்ப நமக்கு அவனுக்கு ஒரு வருஷம், நமக்கு ஒரு நாள் ஆகும் பாருங்க, வருதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி தஜ்ஜால் வரும் பொழுது பூமியெல்லாம் ரிவேர்ஸ்ல சுத்தும். அது ஏதோ அந்த சுத்து அடிக்கிறதுக்காக வேகத்தள்ள மட்டுப்படுத்துவான், ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு நாள் என்பது ஒரு வருஷ அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
இது ஒரு இலக்கியமா இப்படி சொல்ற வழக்கம் இருக்கு. ஒரு நாள் போற ஒரு வருஷம் போற மாதிரி இருக்கு. ஒரு நெருங்கனா ஒரு சந்தோஷமான பிரிஞ்சுட்டோம் வைங்க, ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, புதுமண தம்பதி பிரிஞ்சுட்டாங்கன்னா 2 நாள் போனா 2 வருஷம் மாதிரி தெரியும். அந்த மாதிரியா நெசமாவே நாள் பெருசா இருக்குமா? அதே எப்படி சொல்லுவோம்ல, ஒரு மாசம் மாதிரி நோம்பு நேற்று வந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு போயிடுச்சு அப்படிமா. ஒரு மாசமும் ஒரு நாள் மாதிரி போயிருக்கு சில நேரத்தில். அது ஃபாஸ்டா போற மாதிரி மனசு சொல்லணும். அதையும் நம்ம இப்படி பேசுவோம். அது நிஜமாகவே ஒரு வருஷம் அளவுக்கு 365 நாள் அளவுக்கு வருங்கிற அர்த்தத்தில் சொன்னாங்களா, அல்லது ஒரு இலக்கியமாக அந்த கொடுமை தாங்க ஒரு வருஷம் அளவுக்கு கொடுமையா இருக்கும்னு சொன்னாங்களா அப்படின்னு டவுட் வரும். அப்ப சஹாபாக்கள் அவங்க கேட்கிறாங்க, யார சொல்லலாம், யௌமுல்லதி கசனத்தின், ஒரு நாள் ஒரு வருஷம் போல இருக்கும்னு சொன்னீங்கல்ல, ஒரு நாள் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்குன்னீங்கல்ல, அந்த நாளில் தக்ஃபீனாதி ஸலாத்து யௌமின், அந்த ஒரு வருஷத்துக்கு சேர்த்து ஒரு நாள் நாங்க தொழுதா போதுமான்னு கேட்கறாங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன டைரக்டா புரியுறாங்க, ஒரு வருஷம் போலன்னா ஒரு வருஷம் போலதான், பெரிய நாள் தான், நீண்ட நாள், 6 மாசம் பகல் 6 மாசம் இரவுங்கிற அளவுக்கு உள்ள அந்த நாளாக இருக்கும். அப்ப சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, அப்ப ஒரு நாள் தானே கணக்குப்படி ஆகுது, ஒரு நாள் தான் கணக்குப்படி ஆகுது, கணக்குப்படி ஒரு நாள் ஆகும்னு சொன்னா அந்த மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு 5 வேளை தொழுக போதுமா, ஒரு நாள்ங்கிற கணக்கு எடுத்துக்கொண்டு செய்யலாமான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா, கூடாது, அதை கணித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப மேட்டர் என்னன்னு கேட்டா டைரக்டா அர்த்தத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அர்த்தத்துல சொன்ன ரசூலுல்லாஹ் கேட்கல. ஒரு வருஷம் சொன்னது ஒரு வருஷம் தான்ப்பா, 365 நாள் கணக்கு அளவுக்கு தான் பெருசா தான் இருக்கும். அதனால கேள்வி வருது. இப்ப சஹாபாக்கள் கேட்ட ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஆமா அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அப்ப ஆவரேஜான ஒரு நாள் இருக்கு பாத்தீங்களா, 12 மணி பகல், 12 மணி இரவு, அல்லது 11 13, இதெல்லாம் ஒரு சராசரியான ஒரு அளவுல உள்ளது. இந்த மாதிரி நாட்களை தான் நாட்களா எடுத்துக்கொள்வோம். 6 மாசம் பகல் 6 மாசம் இரவு வந்தா துருவத்தில் வாழ்றான்னு வைங்க, அவன் மொத்தத்தில் 5 வேளை தொழுவா சரியா வருமா? அவன் கணக்குப்படி என்ன, ஒரு பகல் ஒரு இரவு தானே, ஒரு வருஷம் போறதுக்கு அவனுக்கு என்ன ஆயிரும், ஒரு பகல் வந்திருக்குது, ஒரு இரவு வந்திருக்குது, நமக்கு 365 நாள் ஓடி போச்சு. இதே டைம் அவனுக்கு என்ன செய்யுது, 6 மாசம் இரவாவே ஓடுகிறது, 6 மாசம் பகலா ஓடுகிறதுன்னு சொன்னா இவன் மொத்தத்தில் 5 வேளை தொழுதா போதுமான்னு ஒரு கேள்வி வருதுல, அது முடியாது. தஜ்ஜாலுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னதை இதுக்கு பொருத்தணும். இது நீ அப்படி இருக்க முடியாது. ஒரு நாள் தான் கணக்கு, 24 மணி தான் கணக்கு, இது ஜாஸ்தியா இருக்குது. அதனால நீ என்ன செஞ்சீங்க, கணித்துக்கொள். அவங்க என்ன செய்வாங்கன்னா பகல் நேரத்தில் இஷாவும் தொழுவாங்க, சுபஹும் தொழுவாங்க, மகரிபும் தொழுவாங்க. என்ன செய்வாங்க, முதல் 24 மணி எடுத்துக்கிடுவாங்க. 6 மணிக்கு சுபஹு, 12 மணிக்கு லஹரு, 4 மணிக்கு அசரு, அதுக்கப்புறமா ஒரு 6 மணி 7 மணிக்கு மகரிபு, ஒரு 8:30 மணிக்கு இஷான்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அப்ப மறுபடியும் 6 மணி, அடுத்த 6 மணி அடுத்த நாள் ஆயிக்கிறோம். 24 மணி நேரம் ஓடும்ல, அந்த ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு 5 வேலையா ஆக்கி கொண்டு கணிச்சிட்டு போயிடும். 6 மாசம் பகலா இருந்தாலும் அதே மாதிரி 6 மாசம் இரவு இருக்குன்னு வைங்களேன், இரவுல லஹர்லாம் சொல்லுவாங்க. அது இரவாக இருக்கும். என்ன செய்வாங்க, இரவுல லஹர்லாம் சொல்லுவாங்க. இரவுல 6 மாசம் இரவாக இருக்குது. 6 மாசம் 6 மாசத்துல நாள் 180 நாளுக்குள்ள இருக்குது. 6 மாசம் அளவுக்கு இருக்குன்னா 180 நாளுடைய அளவுக்கு டைம் இருக்கிறது. அப்ப அந்த டைமுக்குள்ள என்ன செய்வாங்க, 6 மாதம் ஒரு முதல் 12 மணி நேரம் எடுத்துக்கிடுவாங்க, 24 மணி நேரமா எடுத்துக்கிடுவாங்க. இந்த 24 மணி நேரத்துக்குள்ள 5 வேளை தொழுகை என்ன அப்படின்னு சொல்லி அந்த வாட்சி கணக்கு, கடிகார கணக்கு மாதிரி வைத்துக் கொண்டு அவங்க ஒரு வருஷம் ஒரு 6 மாசம் பகல் 6 மாசம் இரவா இருந்தாலும் நம்ம எத்தனை தொழுகை சொல்லுவோம் அத்தனை சொல்லி முடிச்சிருவாங்க. நம்ம 24 மணி நேரம் 12 மணி நேரம் பகல 12 மணி நேரம் இரவா இருக்குமே, நாம எப்படி ஒரு 5 வேளை தொழுகையை தொழுது ஒரு வருஷத்துல எத்தனை தொழுகை தொழுது முடிக்கிறோமோ இதே கணக்கு பிரகாரம் அவங்களும் தொழுகை விட வேண்டும் மொத்தம் கொடுக்கலாம். என்ன ஆதாரம், அவங்க ஒரு பகல் ஒரு இரவு தானே வந்திருக்குன்னு கேட்டா இதுதான் ஆதாரம். தஜ்ஜால் வரும்போது சொன்னாங்கல்ல, ஒரு வருஷம் அளவுக்கு நீளமா இருந்தா கூட ஒரு நாள் கணக்கு கிடையாது, ஒரு நாள் தான் அது, ஒரு வருஷம் அளவுக்கு பெருசா இருக்கும். இருந்தாலும் ஒரு வருஷத்துடைய நாள் பெருசாகி விட்டது என்று சொன்னால் ஒரு வருஷத்தினுடைய கணக்கான எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும். அது போக லாஜிக்காவும் சிலர் சொல்லலாம். இது கேஸ்ல இருக்கிறது, அவன்கிட்ட கேட்கணும். 6 மாசம் பகல் 6 மாசம் இரவு உண்டா, ஒரு நாள் தானோ அப்படின்னா அந்த சேர்த்து 3 திண்டியலான்னு இருக்கணும். 6 மாசம் பகல் 6 மாசம் இரவுக்கும் சேர்த்து மொத்தமா 3 வேளை திண்டியலா, திங்கிறது கூட கரெக்டா பண்றீங்கல்ல. அப்ப 6 மாசத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு பகல் சாப்பிட்டு ஒரு காலையில சாப்பிட்டு மத்தியானம் 6 மாசத்துக்கு 2 வேளை சாப்பாடு தான் மொத்தத்துக்கு. அடுத்த 6 மாசத்துல ஒரு வேளை சாப்பாடு, நைட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடுவியா, சோத்துக்கு மட்டும் கணக்கு பண்றீங்க, டயத்தை கணக்கு பண்றீங்களா. அதனால இது ஒரு நாள் வாதிட முடியாது. திங்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், அது கரெக்டா டைம் போட்டு தன்னால பசிக்கும். இவன் முடிவு செய்யாதான வயிறு கேட்குமே,
12 மணி நேரம் ஆச்சுன்னு செய்யும். நேற்று 12க்கு சாப்பிட்டோம்னா இன்னைக்கு 12க்கு அடுத்த சாப்பாடு போடுன்னு சொல்லுமே. அப்ப ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒருக்காக மத்தியான சாப்பாடு கேட்கும், ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கு ஒருக்காக காலை சாப்பாடு கேட்கும், ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கு ஒருக்காக இரவு சாப்பாடு கேட்கத்தானே செய்யும். அப்ப சாப்பாட்டுக்கு மட்டும் 3 வேளை கரெக்டா பண்றீங்கல்ல, தொழுகை பண்ணுங்க என்று ஒரு லாஜிக்காவும் சொல்லலாம். அது ஹதீஸைக்கு வந்து சொல்லலாம். லாஜிக்கா சொல்லுவது அதோட எழுத்து விட்டு செய்வான், நேரடியாக காட்ட வேணுமான்னு கேட்டாலும் கேட்பான். அது இபாதத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லிடுவான். இது வாயை முடிக்கிறது, பேச முடியாது. தஜ்ஜால் ஹதீஸை போட்டா என்ன செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் வந்து அந்த மாதிரி ஒரு நாள் இருக்குமையானால் நீ வந்து கணித்துக் கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டாங்கல்ல, கணிச்சுக்கிட்டு போ. இதுதான் கேசுங்கிறது. இது வந்து முஸ்லிம்ல நம்புறதுல முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்ப என்ன மேட்டர்னு கேட்டா, அந்த ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சம்பவத்துக்கு தான் சொல்றாங்க. நல்லா விளைவிக்கிறங்க. தஜ்ஜால் என்பவருடைய வருகைக்கு தான் சொல்றாங்க, நேரடியா சொல்லு. அதுதான் நவீன காலத்தில் உள்ள இந்த மாதிரி துருவ பிரதேசங்கள் இதுகளை பற்றி எல்லாம் நினைத்து சொன்னதெல்லாம் கிடையாது. நம்ம நினைத்தாலும் இந்த கருத்துல இருக்கா இல்லையா, இந்த மாதிரி உள்ளது இது பொருந்துமா பொருந்தாதான், இப்படி முடிவதற்கு பேர் தான் கியாஸ். ஆக கடைசியில குர்ஆன் ஹதீஸ் 2 தான் இருக்கிறது, இஜ்மான்னு ஒண்ணு கிடையாது. கியாஸ்னு ஒரு தனி ஆதாரம் கிடையாது. குர்ஆனில் இருந்து ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய, சிந்தித்து விளங்கக்கூடிய கருத்து. இதை வந்து ஒரு 3வது 4வது ஆதாரமாக சொல்வது ஏற்க முடியாது. ஆனால் கியாஸ் என்கிற பெயர்ல சிந்திக்கிறது கூடுமான அது கூடும். ஆதாரம் தனியா சொல்லாதீங்க. இதுதான் நமக்கு அவங்களுக்குள்ள வேறுபாடு. இதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வருவோம். வஹி இல்லாத பின்பற்றுவது எங்கெல்லாம் இவங்க மைனஸ் ஆகுறாங்கன்னு கேட்டா, உலமாக்களை மார்க்க அறிஞர்களை பின்பற்றுதல். இதுதான் மக்களுக்கு இருக்குது. மக்கள் சஹாபாக்கள் எல்லாம் இன்னைக்கு பாக்குறதுலாம் கிடையாது. இமாம்கள்லாம் மதுஹபுடைய இமாம்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க உண்மையில என்ன செய்றீங்க, ஒரு அஜத்து சொல்றதான் பின்பற்றிட்டு இருக்கிறீங்க. இன்றைய காலத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே அவருக்கு நேரடியா யாரு தான் தெரியுது, அஜத்து வந்து சுன்னத்து செய்யுங்கன்னு செஞ்சிருக்கீங்க. ஷாஃபி சொன்னாரா ஹனபி சொன்னாராலும் உங்களுக்கு தேவையே கிடையாது. அவர் என்னை ஹனபி என்று சொல்லிக் கொண்டாரே ஆனால் அவர் சொல்வது நீ கேட்கறீங்க, ஷாபி என்று சொல்லிக் கொண்டாரே ஆனால் அவர் சொல்வது நீ கேட்கறீங்க. அப்ப சஹாபி ஹியாபின்னு சொல்வதெல்லாம் அறிஞர்கள் மத்தியில் வேண்டாம் அந்த வார்த்தையை பேசிக் கொள்வார்களே தவிர, பொதுமக்கள் மெய்யாக பின்பற்றுவது யாரை என்று கேட்டால் உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய அவரவர் காலத்தில் வாழ்கிற மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களைத்தான் உண்மையில் பின்பற்றுகிறார்கள். அப்ப இந்த மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லப்படுறவங்களை அது பின்பற்றுவது சரியா? மார்க்கத்தில் மார்க்க அறிஞர்கள் ஒன்று இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குதா, இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவு இருந்தா தான் ஒரு அஜத்துமார்களை எங்க கொண்டு வைக்கணும், மார்க்க அறிஞர்கள் எந்த இடத்துல வைக்கணும் என்பதை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்ம மார்க்க அறிஞர்ங்கிறோம்ல, இப்ப நம்ம இருக்கிறோம், அனைவரும் மார்க்கத்தை சமமா அறிஞ்சிருப்போமா? இருக்க மாட்டோம். இருக்கிற ஆளுகள்லயே ஒருத்தர் 90 அறிஞ்சிருப்பாரு, ஒருத்தர் 70 அறிஞ்சிருப்பாரு, ஒருத்தர் 50 அறிஞ்சிருப்பாரு, ஒருத்தர் 5 தான் அறிஞ்சிருப்பாரு. ஒரு சபையை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்களுடைய இல்முல ஏற்றத்தாழ்வு இருக்கும். மார்க்க அறிவை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமமான அறிவில் இருக்க மாட்டார்கள், ஏற்றத்தாழ்வு இருக்கும். இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொழுது யாரு கொஞ்சம் கூட அறிந்தார்களோ அவங்களுக்கு சிறப்பு இருக்கத்தான் செய்யும். கம்மியா அறிஞ்சவங்களுக்கு சிறப்பு கம்மி தான். எல்லா திறமைக்கும் அப்படித்தான். எல்லா திறமைக்கும் எந்தெந்த துறையில திறமை இருக்கிறதோ ஜாஸ்தி திறமை உள்ளவங்களுக்கு ஒரு சிறப்பு அந்த துறையில், கம்மியான திறமை உள்ளவங்களுக்கு அந்த சிறப்பு குறைவு அந்த துறையை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் எடுத்துக்கொள்வார்கள். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் ஒருவர் கூடுதலாக அறிந்து வைத்திருப்பாரையானால் அவர் சிறப்புக்குரியவர் என்கிற பேசிக்கில் நம்ம மாற்றுகிறது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, குர்ஆன்ல இப்படி பிரிக்கிறான். மாக்கானல் மூமினூன லியன்ஃபிரு காஃபா, மூமின்கள் அத்தனை பேரும் கல்வி கற்பதற்காக வேண்டி மொத்தமாக புறப்பட்டு போய்விடாதீர்கள். ஏன் பலவுலா நபர மின்குள்ளி பிற்கத்தின் மின்கும் தாய்பத்தும், ஒவ்வொரு கூட்டத்திலும் சின்ன தொகையினர் புறப்பட வேண்டாமா? லியத்தபக்கஹு பித்தீன், தீனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் ஒரு இந்திரு கௌமுஹும் இதா ரஜவு இலைஹிம், திரும்பி வந்து மக்களுக்கு போதிப்பதற்காக எச்சரிக்கை செய்வதற்காகவும் ஒரு சின்ன சாரார் படிக்க வேணாமா அப்படின்னு 9:122 கேட்கிறான். அப்ப எல்லா மக்களும் அனைத்தையும் அறியணும் என்று அல்லாஹ் கடமையாக்கவில்லை. அனைவரும் ஆலிமாக வேண்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளணுங்கிறது கிடையாது. எளிமையா மக்கள் இருக்கணும் என்பதற்காக அல்லாஹ் என்னத்தை விரும்புறான்னு கேட்டா, ஒரு சமுதாயத்தில் ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 2 பேராவது அறிஞர் இருந்துக்க, நீ எடுத்து காட்டு, அவங்களே எல்லாம் தேடி பாக்குறதுக்கு அவங்களுக்கு சாத்தியப்படாது அப்படின்னு அல்லாஹ்வே 9:122 அனுமதிக்கிறான். இது நம்ம மறுக்க முடியாது. இப்ப நீங்களும் தௌஹீத் ஜமாஅத்திலையும் சில ஆலிம்கள் சொல்லத்தான் கேட்கறீங்க, நீங்களா போய் தேடி எடுப்பதுங்கிறது குறைவா தான் இருக்கிறது. அந்த பேசிக்ல தப்பு கிடையாது. மார்க் அறிஞர் சொல்லப்படக்கூடியவற்றை போய் கேட்கறதுக்கு இந்த வசனம் அனுமதிக்கு 9:122 ஒவ்வொரு கூட்டத்தாரிலிருந்தும் சிறு தொகையினர் புறப்பட்டு சென்று மார்க்கத்தை கற்று தங்கள் மக்களுக்கு சொல்லித்தர வேண்டாமா? இப்ப 50 பேர் மார்க்ஸாக போயிட்டீங்கன்னா உலகம் எப்படி இயங்கும்? இஸ்லாமிய ஆலிமாக்கிற மதரசா ஆரம்பிச்சுட்டாங்க.
ஒரு லட்சம் பேர் கூட அதில் படிக்கலாம், 80 லட்சம் பேருக்கு தங்களோட படிச்சுட்டாங்கன்னு நீங்க போயிட முடியுமா? அப்ப நீங்க தொழில் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும், கொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும், ஊரை காப்பாற்றணும், சமுதாயத்தை காப்பாற்றணும், எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது. அனைவரும் போக முடியாது. அப்ப என்ன செய்யணும்? சில பேராவது தியாகம் பண்ணி போயிட்டு வந்தா அவரை போய் அதிகம் கற்று வந்திருக்காருல, அவர்கிட்ட கேட்கணும், தெரிஞ்சு கொள்ளலாம். நம்ம ஈஸியான முறையில் புக்கை பார்ப்பதை விட ஒருவர்கிட்ட கேட்கறது ரொம்ப எளிதானது. இதுக்கு அனுமதி இருக்குதா என்றால் இருக்குது. இது விளங்கிக் கொள்ளணும். பொதுவான இந்த அனுமதி 922 இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது 4:83 வைதா ஜாஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அல்லது பயம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இவர்களுக்கு கிடைக்குமையானால் அதாவது பிஹி, உடனே பரப்பிட்டு பரப்பி விட்டுறாங்க. அந்த காலத்துல பரப்பி விட்டாங்க. இப்ப இந்த காலத்துல இருந்தா ரொம்ப கடுமையா சொல்லணும் போல என்ன, பரப்புறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. SMS, Facebook, WhatsApp அதான் போயிடும் செகண்ட்ல. அந்த காலத்துல என்ன சொல்லிட்டு வந்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு பயம் உள்ள விஷயங்கள் கிடைக்குமையானால் அதை பரப்பி விடுகிறார்கள். உளவு ருத்தூஹு இல ரசூலி, இவர்கள் ரசூலிடத்திலே இந்த பிரச்சனை கொண்டு சென்றால் தலைவர்கிட்ட கொண்டு போகணும். இந்த தகராறு இருக்கான் என்னன்னு கேட்டா அவங்க என்ன செய்வாங்க, அதை எப்படி அமுக்குறது, எப்படி அதிகாரத்தை தொடர்பு கொள்வது, எப்படி அதை சமூகத்தை பாதுகாக்கிறது கொண்டு வருவாங்க. இல்ல ஆம்பூர் மேட்டர் ஆகி போயிடும். அவன் பரப்பினான்னு வைங்களேன், இஷ்டத்துக்கு அவன் கையில எடுத்தான்னு சொன்னா நம்ம 50 வருஷம் பின்னி தள்ளி விட்டுவாங்க. நம்மளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்னவாயிரம், திரும்பி தலைவர்கள் வழியாக ஒரு அமைப்பு ரீதியாக அதை கொண்டு போனால் தான் ஒழுங்கா இருக்கும். அதுதான் எல்லாம் சொல்ல பரப்பி விடுகிறார்கள். ஒரு ருத்தூஹில ரசூலி, அந்த மேட்டரை ரசூலிடம் கொண்டு சென்றால், அப்ப ரசூல் தான் ஜனாதிபதி, ரசூலிடத்தில் கொண்டு சென்றால் இலா உலில் அம்ரி மின்ஹும், அவர்கள் அதிகாரம் உடையவர்கள்ட்ட கொண்டு சென்றிருப்பார்களே. ஆனால் அலிமஹுல்லதீன யஸ்தம்பித்துனஹு மின்ஹும், ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சரியான முறையில் அறிந்து கொள்வார்கள் இந்த செய்தியை, என்ன நடப்பு, இதை எப்படி டீல் பண்றது, எப்படி டீல் பண்ணால் அந்த அச்சத்தை போக்கலாம், எப்படி டீல் பண்ணால் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யலாம் என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி 4:83 சொல்றான். அப்ப ஒரு செய்தியை கையாளுவதற்கு கூட ஆய்வு செஞ்சு அறியக்கூடியவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். கிடைச்சதெல்லாம் நம்பி பரப்பி விடுவர்கள் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் ஒத்துக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சுன்னு சொன்னா யார் நல்ல ஆராய்ச்சி செய்து ஒரு அறிவுபூர்வமாக அதை கையாளுவார்களோ, அந்த பொறுப்பில் இருப்பார்களோ அவங்கள்ட்ட கொண்டு போங்க. அப்ப இதுல ஒரு அறிஞர்களுக்கு ஒரு பேஸ் இருக்குதுல, அறிஞர்கள் எல்லாரும் சமமா இருக்க மாட்டாங்க. நீ பரப்பி விட்டுருவ, அவர் ஆராய்ச்சி பண்ணுவாரு. அவர் பரப்பி விடுறோம் ஆராய்ச்சி பண்ணணும் வித்தியாசம் காட்டுறாங்க அல்ல, ஏன் பரப்புற, அதுக்குள்ள இடத்துல போய் சொல்லு, உரிய இடத்துல போய் சொல்லு. அவங்க அதை என்ன மாதிரி டீல் பண்ணணும்னு என்ன செய்வாங்க காட்டி இருப்பார்கள். 4:83 சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி 21:7 வசனத்தில் சொல்லுகிறான், அகல திக்ரி, விவரம் உள்ளவர்களை கேளுங்கள், இன்பத்தும் லாத்தாளமும், நீங்கள் விவரம் தெரியாதவர்களா இருந்தால் விவரம் தெரிஞ்சு கேளுங்க. கேட்கணும் தப்பே கிடையாது. ஒருவர்கிட்ட கேட்டு இதுக்கு என்னங்க மார்க்கம் சொல்லுதுன்னு கேள்வி கேட்கறீங்கல்ல, தௌஹீத் ஜமாஅத்ல கேட்கதானே செய்றீங்க, கேட்கறதும் தப்பே கிடையாது. ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன புரிஞ்சுக்கணும். நீங்களும் கேட்கிறீங்க, அவங்களும் கேட்கறாங்க, ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கிறது. ஆனால் அப்படி கேட்கறதுக்கு மார்க்கத்தில் இருக்கான்னு கேட்டா அல்லாஹ் பெர்மிஷன் கொடுக்கலாம். அகல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் போய் கேளுங்கள். 21:7 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், யூத்தில் ஹிக்மத்த மையஸா, இந்த ஞானத்தை நாடியோருக்கு தான் கொடுப்பான், எல்லாருக்கும் தரமாட்டான். சிலருக்கு தான் அல்லாஹ் கொடுத்து வச்சிருப்பான். ஒமை யூத்தல் ஹிக்மத்தை, யாருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ பக்கத்து ஊத்திய ஹைரன் கசீரா, அவர் ஏராளமான நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக கருதப்படுவார். 2:269 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 39:9 சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் யஸ்தவில்லதீன யாலமூன் வல்லதீன லா யாலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்கறான். அறிஞ்சவன் அறியாதவன் எப்படி ஆக முடியும்? ஒருத்தர் நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், தெரிஞ்சவன் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா எல்லா காரியத்தையும் செய்வான், கொஞ்சமா தெரிஞ்சு வச்சுக்கிறோம் தப்பு தப்பா செஞ்சு விடுவான். அப்ப அறிந்தவங்களும் அறியாதவங்களும் சமமாவார்களா என்றால் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 39:9 58:11 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம, உங்களில் மூமினா இருக்கிறாங்களே அவங்களுக்கும் அல்லாஹ் உயர்த்துவான். வல்லதீன ஊத்துல் இல்ம, கல்வி கொடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களே கல்வி கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களையும் அல்லாஹ் உயர்த்துவான். தரஜாத்தின், பல தரஜாக்கள் படித்தரங்களுக்கு உயர்த்துவான். மூமின்களை இவங்க அடங்கிடுவாங்க. சிறப்பித்து சொல்றான், மூமின்களுக்கு அந்தஸ்தை உயர்த்துவான் என்பதிலேயே கல்வி கொடுக்கப்பட்டவர் மூமினா இருந்து அடங்கிடுவாரு. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, மூமின்களுக்கும் அந்தஸ்தை உயர்த்துகிறான், கல்வி கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று 58:11 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் உலமா வரஹத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். மார்க் அறிஞர்கள் லேசா நினைச்சுக்கிறாங்க,
அவங்க நபிமார்களின் வாரிசுகள். இன்னல் நம்பியாக லம்பி வரிசு தீனாரன் திருகமன், அவங்க தீனாறு திருகம் வெள்ளி காசு தங்க காசுகளை எல்லாம் சொத்தாக விட்டு செல்லவில்லை. இன்னமா வரது இல்ம, நபிமார்கள் விட்டு சென்றது கல்வியைத்தான். அப்ப நபிமார்கள் எப்படி கல்வியை விட்டு சென்றார்களோ அந்த மாதிரி இந்த மார்க் அறிஞராக இருக்கிறவர்கள் கல்வியை உங்களுக்கு தந்துட்டு போறாங்க. அந்த வகையில் நபிமார்களின் வாரிசுகளாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு திருமதியில ஒரு 2682 ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இப்ப மேட்ரு என்னன்னு கேட்டா, மனித குலத்தில் முஸ்லிம் சமூகத்தில் மார்க்க அறிஞர்கள் என்பவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு தகுதி இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் ஒரு தகுதி இருக்கிறது. சமமாக அல்லாஹ் பாவிக்க மாட்டான், அறிந்தவர்களையும் அறியாதவர்களையும் சமமா பாவிக்க மாட்டான். தெரியாதவங்க தெரிஞ்சவங்க போய் கேளுங்க, அனைவருமே படிக்க போறேன்னு உங்க உலகத்தை ஸ்தம்பிக்க செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் பேர் படிக்க போங்க, மற்ற பேர் மற்ற வேலையை பாருங்க. இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்வதிலிருந்து மார்க்கத்தை அறிவதற்கு என்று சிலர் ஒதுக்கிக் கொள்வதும் அதற்காக பாடுபடுவதும் வரவேற்கத்தக்கது. தெரியாதவர்களாக இருந்தால் அவர்கள்ட்ட போய் கேட்டுக்கொள்வதும் வரவேற்கத்தக்கது என்பதும் அறிந்து கொள்றோம். இதுக்கு மார்க்க அறிஞருக்கு இந்த அந்தஸ்து இருப்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மேற்று என்ன வருதுன்னு கேட்டா, மார்க்க அறிஞர்னா யார்? மார்க்க அறிஞர்னா யாரு? மார்க்கத்தை அறிஞ்சவர் மார்க்க அறிஞர். டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? அப்ப ஒருத்தர் போய் ஒரு விஷயத்தை கேட்கிறோம், என்னப்பா இது ஹலாலான்னு கேட்கிறோம். ஹலாலு என்ன ஆதாரம்? என்கிட்ட ஆதாரம் கேட்கிறியா? இவர் மார்க் அறிஞரா? இவர் மார்க் அறிஞரா இருந்தா இந்த 1224 எடுத்து பாரு, குர்ஆன்ல 6326 புகார்ல பாரு இருக்குதுல, இவர் மார்க் அறிஞ்சிருக்காரு. ஒரு விஷயத்தை ஹலாலான்னு கேட்கறீங்க, அவர் ஹலாலுங்கிறாரு, இல்ல ஹராமான்னு கேட்கறீங்க, ஹராம்ங்கிறாரு. எப்படி அசத்து என்ற கழிவுறியா? இவர் மார்க் அறிஞரான்னு கேட்கிறேன். மார்க் அறிஞர்னா மார்க்கத்தை வெளிப்படுத்தினது மார்க் அறிஞர். அப்ப மார்க் அறிஞர் அந்த அறிவை கொண்டு வந்து சொல்றாரான்னு பார்க்கணும். தௌஹீத் ஜமாத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த நம்பர் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. தௌஹீத் ஜமாத் அறிஞர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, இங்கே நீங்க ஆலிம் தான் கேட்கறீங்க, நான் சொல்றேன்ல கேட்டுக்கொண்டு சொல்லிருப்பாங்களா? அது சொன்னதை நீங்க விடுவீங்களா? அவர் சொல்லிட்டா கூட என்ன ஆதாரம் பார்த்து சொல்றேன், நீ பார்த்து சொன்ன பிறகு நான் ஏத்துக்கிறேன். அப்படிதான் நீங்க போறீங்க, அப்படித்தான் நீங்க இருக்கிறீங்க, இது கரெக்ட். ஆனால் மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீ 7 வருஷம் படிச்சியா, என்னை மாதிரி நீ படிச்சியா, ஏன் கேள்வி கேட்பியா, நீ யாரு நான் யாரு, நீ நான் ஈக்குவலா? ஈக்குவலா ஒன்றே கேட்கறாங்க. ஈக்குவலா இல்ல நீ கொஞ்சம் பெரிய ஆள் கேட்கறாங்க. நீ எங்களுக்கு மண்ணாக்கட்டி ஏற்கிறிய. அப்ப என்ன மேட்ரு? மார்க் அறிஞர்னு சொல்வதாக இருந்தால் மார்க்கத்தை அவர் அறிந்திருக்கிறார் என்று தெரியணும். அப்பதான் மார்க் அறிஞர். மார்க் பெரிய தலப்பாவும் சிப்பாவும் மார்க் அறிவு எப்படி காட்டும்? அவர் மார்க் நன்னு சொல்ல போனால் மதரசாக்களில் மார்க் அறிஞர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள், மதரசாவுடைய பாடத்திட்டங்கள் என்ன, இதெல்லாம் நீங்க விளங்குனீங்கன்னு சொன்னா, இப்ப உலமான்னு சொல்லிக் கொண்டு பத்தா கொடுத்துருக்கிறாங்களே, இவங்களுக்கு மார்க்கத்துக்கு இந்த சம்பந்தம் இல்லைன்னு வழங்கி கொள்ளலாம். மதரசாவுக்கு யார் அனுப்புறாங்க? யாருக்கு படிப்பு இல்லை அவன் அனுப்புவாங்க. இவன் எப்படி படிச்சுட்டு வருவான்? நல்ல படிப்பு இருந்துச்சுன்னா அவன் டாக்டராக்கு, வக்கீலாக்கு, அசத்து இவனுக்கு ஏறவே மாட்டாங்க, அசத்து சேர்த்துக்கிறங்க. இவன் உலகத்துக்கு உட்படாத ஒருத்த மார்க்கத்துக்கு உட்படுவாங்க. யாரை சேர்க்கிறாங்க மதரசாவுல? நல்ல மார்க் வாங்கி நல்ல மெரிட்ல வந்தான்னு சொன்னா அவனை மதரசாவுக்கு போட மாட்டார்கள். மதரசாவுக்கு அனுப்புறதா இருந்தா ரெண்டு ஆளை அனுப்புவாங்க. ஊருக்கு அடங்காத உலகத்தை சேட்டை பண்ணுவான் அவனை அனுப்புவாங்க. இல்லன்னா மண்ணா கட்டி அனுப்புவாங்க. 2 தான். இந்த 2 கிரௌண்ட்ல யார் எடுத்தா 2ல 1 இருப்பாங்க. ஒன்னு 1ஆம் நம்பர் மண்ணா கட்டியா இருக்கு, இல்லாட்டி 1ஆம் நம்பர் சைத்தாங்களை பண்ண ஆளா இருக்கும். இப்படிதான் அனுப்புவார்கள். மதரசாவுக்கு அனுப்பினா அவ்வளவு சேட்டையும் பண்ணுவான். இது அடங்காதுமா, பள்ளிக்கூடத்துல வச்சா சரி வராது, அது மாதிரி செலவுடைய விட்டுருவோம், இப்படியான முறையில அனுப்புறாங்க. அப்ப அதிகமான பேர் அறிவே இல்லாம, எழுத தெரியாம, வாசிக்க தெரியாம, தமிழும் தெரியாம, கணக்கும் தெரியாம, இப்படி எல்லாம் வளர்ந்துருப்பாங்க இல்லையா? இப்படியான ஆட்களை கொண்டு மதரசாவில் விடுறாங்க. அப்ப அதுக்கு ஒரு இல்முக்கு தேர்ந்தெடுக்கிற பள்ளிக்கூடத்துக்கு எல்கேஜிக்கு என்ன என்ட்ரி வச்சு எடுக்கிறான். எல்கேஜிக்கு அப்பா படிச்சிருக்காரு அம்மா படிச்சிருக்கான்னு கேட்கறான். அந்த எல்கேஜில உங்களை பிள்ளைய சேர்க்கறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் குவாலிபிகேஷன் வைக்கிறான். அப்ப பெரிய பெரிய ஸ்கூல்களில் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரி தகுதி எதிர்பார்க்கிறான். அதுல ஒரு கடுகளவு வைக்கிறாங்களா மதரசாக்கள்ல? இன்ன தகுதி இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு +2 படிச்சிருக்கணும் என்ற அளவுக்காக தகுதி வச்சிருக்காங்களா? ஒன்னும் கிடையாது. அப்ப இந்த முதல்ல அதுக்கு சேரக்கூடிய மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் எந்த ஒரு அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஆயிடுது. அடுத்ததாக மதரசாவில் ஓதுறாங்க இல்லையா? ஓதும்போது ஃபெயிலுங்கிறது கிடையாது. ஃபெயில் ஆக்க மாட்டாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு கழுதையை கட்டினாலும் அதுக்கு சனதை கொடுத்துருவாங்க. அது படிக்கணும் தேவையில்லை, 7 வருஷம் தான் கணக்கு. இன்னும் சொல்ல போனா என்னுடைய கிளாஸ்மேட்டுகள்ல சில பேர் என்னோட பட்டம் வாங்கினார்கள், குர்ஆனை பார்த்து போல தெரியாது. 7 வருஷத்துக்கு பிறகு அர்த்தம் செய்யறதுக்கு நான் சொல்லல,
குர்ஆனை சரளமாக பார்த்து ஓத தெரியாத 7 வருஷம் ஆன பிறகு கூட ஓதவே தெரியாதவர்களை என்ன செய்யறாங்க, அவரையும் கொடுத்து இந்த மௌலவி நீ மௌலவி ஆயிட்டு அனுப்பி விடுறாங்க. அப்ப அந்த அவ்வளவு மண்ணாங்கட்டி கொண்டு விடுவாங்க. மதரசால கொண்டு விடுறது அப்ப யாராலையும் மண்டையில் ஏற்ற முடியாது, அந்த மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியா இருப்பார்கள். இப்படி ஏற்றின காரணத்தினால இவர்கள் எழுதுவதை பெரிய தோற்றத்தை வச்சு தான் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. எதுக்கு இந்த தோற்றம் எல்லாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய மார்க் அறிஞர்தானே, ஜிப்பா போட்டுக்கிட்டு கலப்பை கட்டி தான் இருந்தாங்களா? ஒரு சபையில இருந்து அவங்க தனியா தெரியற மாதிரி இருக்குமா? யாருக்கு விஷயம் இல்லையோ அவங்க என்ன செய்வாங்கன்னா கோலத்தை வைத்து ஏமாத்து பார்ப்பாங்க. இவங்க ஒரு டிஃபரெண்டாக நம்ம ஆளுங்க ஒத்துக்குவாங்க. எதுக்கு அந்த வேஷம்? எல்லாரும் மாதிரி ஸ்டைலா சட்டை போடாம எல்லாரும் மாதிரி இல்லாம அவங்க தனியா என்ன செய்யறாங்க, மூணு காலத்துல ஒரு ஜிப்பா தலைக்கு ஒரு தலைப்பான நீங்க பார்க்கும் என்ன செய்யும், ஒரு ஆலிம்ச தான் அதுக்கு ஒரு துண்டு வேற சாலு வேற அதையும் போட்டு என்ன செய்யும், ஆலிம்சா தான். இன்னொரு ஆலிம்சா எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? இதான் ட்ரெஸ். ட்ரெஸ்ஸுக்கு ஆலிம்சா சம்பந்தம் இருக்கா? இல்மு இல்லாத காரணத்தினால்தான் தோற்றத்தை கொண்டு நிற்கிறார்கள். இல்மு இருக்கிறவர்கள் இல்மு காட்டுவாங்க. இல்மு இல்லாத ஒரு சபைக்கு போனா மரியாதை கிடைக்கிறாங்க, அசத்து வாங்கன்னு எப்ப சொல்லுவாங்க? இதை பார்த்தா சொல்லுவாங்க. இதை பார்த்த ஜிப்பா தலப்பா அசத்து உட்காருங்க, பஸ்ல போனா கூட எந்திரிச்சு இடம் வந்துருவான். நீங்க வேணா போய் பாருங்க, பெரிய ஜிப்பா போட்டுட்டு தலப்பா கட்டிட்டு போய் பாருங்க. அந்த மெட்ரோல ஏறி பார்த்தாலும் சீட்ல தக்கன முஸ்லீம் உட்கார்ந்தானுவீங்க, அசத்து உட்கார்ந்து எந்திரிச்சிருவான். அப்ப இந்த ஒரு கோலத்தை வைத்து தான் நீங்க ஆளும் நினைச்சீங்களா? அவருடைய மார்க் அறிவை சோதித்து நீங்க நினைச்சீங்களா? சோதித்து நினைக்க கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா, அங்க சொல்ற பாடம் பள்ளிக்கூடத்துல பாடம் இருக்குல்ல, பள்ளிக்கூடங்கள் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு வருஷம் பாட புத்தகத்தை மாத்துவான். 2 வருஷத்துக்கா சில புத்தகத்தை மாத்துவான், சில புத்தகங்களை 3 வருஷத்துக்கா மாத்துவான். சின்ன அளவுக்கா சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்? இல்மு மாறிக்கிட்டே இருக்கு, கல்வி மாறிக்கிட்டே இருக்கிறது. கிராமர் புக்கு கூட மாத்துவான். ஏன்? அந்த சொல்லி கொடுக்கிற மெத்தட் அந்த பழைய புக்கு நல்லா இல்ல, மெத்தடை மாத்தணும். கிராமர் அந்த காலத்துல ஒரே கிராமர் தான். அந்த புத்தகங்களை கூட என்ன செய்வாங்க, மாத்துவாங்க. கணக்கு ஒரே கணக்கு தான், கணக்குல பெரிய அறிவியல்லாம் வரல, சில கணக்கு வந்திருக்கு. அப்ப அவங்க சாதாரண கணக்கை கூட என்ன செய்வாங்கன்னா அதை மாத்துவாங்க. உதாரணங்களை மாத்திக்கிட்டு போட்டு வேற கணக்கை போட்டு முருங்கை போட்டு தக்காளிக்கு போட்டு என்ன செய்வான், வேற கணக்கு புத்தகத்தை அடிப்பாங்க. அப்ப பாட புத்தகங்கள்லாம் மாறுங்க. இவங்களுக்கு மதரசாவில் 500 வருஷத்துக்கு முந்தி எதை பாடம்னு வச்சாங்களோ அதாங்க இன்னைக்கு பாடம். மதரசாவில் உள்ள பாடம் இல்லது. குர்ஆனை நீ மாத்த வேணாம், ஓகே. ஹதீஸை மாத்த வேணாம், வேற சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்கல்ல, எல்லா தலைப்பும் சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு கேட்டா, ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. உதாரணம் ஒரு வானியல்லாம் நடத்துவாங்க மதரசாவில். வானியல் எப்படி நடத்துவாங்க? வானியல் தஸ்ரீஹுல் அஃப்லாக்னு ஒரு புக்கு, அது வானியல் பாடம். அந்த வானியல் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப சூரியன் சந்திரன் இதெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, அதுக்கு சொல்லுவாங்க, சந்திரன் சூரியன் 4வது வானத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் எங்க இருக்குதான்? 4 வானம் இருக்கா, அந்த 4வது வானத்தில் கொண்டு சூரியனை கொண்டு பதிச்சு வச்சிருக்கோம். சுத்துது உருள் தான் கிடையாது, அது பதிச்சு வச்சிருக்குது. இந்த செவத்துல லைட் போட்டுருக்கல, இந்த மாதிரி இப்படி எல்லாம் அந்த படம் எல்லாம் போட்டு கிராபிக் எல்லாம் போட்டு சொல்லி தருவாரு. அதெல்லாம் அந்த 500 வருஷத்துக்கு அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி உலகம் எங்கே ஒழியாந்துருச்சு. சூரியன் சுத்துறோம், சூரியன் ஓடுறது எங்க போயிட்டு இருக்காங்க. இந்த நாள சூரியன் சுத்துற ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் சந்திர மண்டலத்தில் இறங்கினோட பொய்ங்க எல்லாம் கிராபிக் பண்ணி செய்யறாங்கன்னு சொன்னது காரணம் என்ன? இதுதான் காரணம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் மார்க் அறிவுங்கிற பேர்ல நடத்தி இருக்கிற புத்தகங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே இந்த காலத்துக்கு உதவாது. படிச்ச சிரிப்பாங்க. அதை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒருத்தனை கொடுத்தீங்கன்னா இது எந்த கற்காலத்து புத்தகம்னு சொல்லுவான். அப்ப அந்த கற்காலத்தில் உள்ள எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விஞ்ஞானம் படிச்சுட்டு வந்தான்னு சொன்னா இவனுக்கு என்ன தெரியும்? மழை பெய்யுது எப்படின்னு எனக்கு விட்டு அடிப்பாங்க, ஒண்ணுக்கு சொல்லி தருவாங்க. அதே மாதிரி கணக்குன்னா கூட்டுற முறை இருக்குல்ல, இவங்க ரைட் வந்து விட்டுவாங்க ஒரு ஸ்ட்ரைப்பா, அது ஒரு கணக்கு. குலாசத்தில் ஹிசாப்னு போடுவாங்க. அந்த கணக்கு இந்த காலத்தில் சொன்னீங்கன்னா எவனும் ஏத்துக்கிற மாட்டாங்க, கணக்கே இல்லது. அதுல கணக்கு அட்வான்ஸா போய்விட்டது. இப்படியான சில கிதாபுகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்க, லாஜிக் வேற நடத்திக்கிறாங்க. மந்திக்கு இலக்கியம் கூட நடத்திக்கிறாங்க. என்ன இலக்கியம்? அவருக்கு முடியாது, நமக்கும் முடியாது. இந்த மாதிரியான ஒரு பாடத்தை நடத்திட்டு ஆலிம் உருவாக்கிட்டு இருக்காங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு பேச்சே கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் 4 வருஷம் வரைக்கும் என்னன்னு கேட்டா சார் இந்த மாதிரி கிராம உரையாது போட்டு நடத்தி முடிச்சுட்டு 4வது வருஷத்துல தப்சீர் ஜலாலைன்னு ஒண்ணு தருவாங்க. ஜலாலைன்னு ஒரு புத்தகத்தை, அது என்னன்னா குர்ஆனுக்கு அரபியில் அர்த்தம் செஞ்ச புக்கு. அரபியில வேற சொல்ல கொண்டு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். இது 4வது வகுப்புல 5வது வகுப்புலயும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, பைலாவின்னு ஒண்ணு தருவாங்க. பைலாவின் என்னன்னா அது தப்சீர் புக்கு. அதுல என்னன்னு கேட்டா ஒரு அலிஃப் ஆரம்பிச்சு ஒரு 8 ஆயத்தான் வரும். ஒரு வருஷம் முடிஞ்சு போயிடும். 8 ஆயத்துக்கு நம்ம எழுதிப்பாங்க. அதை படிச்சு முடிக்கிற ஒரு வருஷம் காலியா போயிடும். தப்சீர்ங்கிற பேர்ல குர்ஆனை முழுவதும் படித்து குர்ஆன்ல ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் படிச்சு எந்த வரைக்கும் யாரும் கொடுக்கறது கிடையாது.
குர்ஆன் எடுத்துக்கொண்டு அலிஃப் லாம் மீம் என்றால் என்ன, அலிஃப் என்றால் என்ன, லாம் என்றால் என்ன, மீம் என்றால் என்ன, இப்படியே சம்பந்தம் இல்லாம மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை எல்லாம் தப்சீர் கூட என்ன செய்வாங்க, விளக்குவாங்க. இது ஏன் வாவு ஏவன்சி இல்ல மீம் ஏவன்சி இப்படின்னு போட்டு விளக்குவாங்களே தவிர குர்ஆனுடைய அகமியத்தை முக்கியத்துவத்தை சொல்ற மாதிரியான எந்த ஒரு போதனையுமே இருக்காது. ஃபிக்ஹ் மட்டும் கரெக்டா வந்துடும். எது தொழுகப்புக்கும் தொழுக மதுஹப் கிதாப் இருக்குல்ல, அது மட்டும் எல்லா வகுப்புலையும் வரும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா அறிவிப்பாளர்களை பற்றி பேசணும்ல, அறிவிப்பாளர்கள் சரியானவர்கள், இந்த மாதிரியா சஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ், இதுகளை எல்லாம் மதரசாவில் பாடத்தில் கிடையாது. நாங்கெல்லாம் மதரசாவில் இந்தியாவில் உள்ள மதரசாவில் படிக்கவில்லை. வெளிநாடுகளில் உள்ள மதரசாக்களை பாடத்தில் வைத்திருக்கிறார்கள். மிஸ்ர்ல, எகிப்துல, அரபு நாடுகள் எல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் ஒரு சிலபஸ்ல உள்ள விஷயங்களாக இருக்கிறது. இதுல ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர் என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சஹீஹ் என்னன்னு தெரியாது, லைஃப்னா என்னன்னு தெரியாது, மௌதுனா என்னன்னு தெரியாது, மிஸ்காத்னு ஒரு கிதாப பல தொகுப்புகளை போட்டிருப்பாங்க, எந்த சனதும் இருக்காது. அதை ஓடிட்டு வருவாங்க. புகாரின்ற எடுத்து படிப்பார்கள் கடைசி வருஷத்துல. அதுல ஒரு 50 வயசு கூட ஓடாது. அது ஓடும்போது எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, ஷாஃபி உஸ்தாதா இருந்தாருன்னு சொன்னா ஷாஃபி மதஹபுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுப்பாரு. இது ஷாஃபிக்காக நமக்காக இல்லை பாரு. ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு ஹனபியா இருந்தாருன்னா ஹனபிக்கு தகுந்த மாதிரி பேசுவாரு. ஒரு 50 ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடி போயிடும். இதுதான் பாடத்தில் ஒண்ணு உருப்படி கிடையாதுங்க. அப்ப குர்ஆனை ஆதிலிருந்து கடைசி வரைக்கும் இவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களா? இல்லை. புகாரி முஸ்லிம் போன்ற 2 நூலையாவது ஒரு வருஷத்தில் சொல்லிக் கொடுத்தார்களா? 7 வருஷத்தில் புகாரி முஸ்லிம் என்ற 2 முக்கியமான நூல்களையாவது 7 வருஷம் படித்து விட்டு இதை படித்துட்டு வந்தான்னு சொல்ல இயலுமா? நீங்கள் தமிழாக்கத்தில் வீட்டில் வைத்து படித்து எத்தனை ஹதீஸ் அறிந்திருக்கிறீர்களோ அதில் 5% கூட 7 ஆண்டுகளில் இவர்கள் படித்தது கிடையாது. அப்ப குர்ஆனையும் படிக்காம ஹதீஸையும் படிக்காம ஷாஃபி சொன்னார் ஹனபி சொன்னார் என்று சொல்லி இந்த மாதிரி உருப்படாத விஞ்ஞானங்களை சொல்லி கொடுத்து வர்றதுனாலதான் அவங்களுக்கு மார்க் அறிவு இல்லாம இருக்குது. இவங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு சொல்லுவாங்க. மார்க் அறிவு ஆதாரம் கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியாத வச்சுக்கிட்ட வண்டியா பண்றான், அவனுக்கு தெரியல. அவனுக்கு கேட்டீங்கன்னா தெரியல எந்த ஆயத்துல இந்த அர்த்தம் இருக்குது, எதை வச்சு இந்த சட்டம் எடுத்தாங்க தெரியாதனால கோவம் வருது. தெரியாது கோவம் தானே வரும். நீங்க கேள்வி கேட்கும்போது ஆதாரம் கேட்டீங்கன்னா கோவம் ஏன் வருது? தெரிஞ்சவன் சொல்லி கொஞ்சம் பெருமையா சொல்லத்தானே செய்வான். தெரிஞ்சவனா இருந்தா அதை காட்டிக்கிறதுன்னு ஆசைப்படுவான். இஹ்லாஸ் இல்லாதவனா இருந்தா கூட கேட்டான் நம்ம திறமையை காட்டுவோம் அந்த சொல்லி அப்படியே வருமானம் இல்லையா? அது கூட இவனுக்கு வராது. காரணம் என்ன? தெரியல. தெரியாது இப்படி சொல்லுவாரு. அப்ப இந்த 7 ஆண்டுகளை இப்படியே படித்து விட்டு வர்றது காரணத்தினால இவங்கள்ட்ட என்ன கிடையாது? மார்க்கத்தை பற்றி குர்ஆனை பற்றி முழு அறிவு கிடையாது. ஹதீஸ்களை பற்றி கிடையாது. ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய கலையும் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. நாங்களெல்லாம் படிச்சு விட்டு வந்து நாங்களா தேடி நாங்களா அறிவிப்பாளர்களை பற்றிய நூல்கள்லாம் எடுத்து பார்த்து நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம், மொழியை கற்றுக்கிட்டோம். அதை வச்சு நாங்க எடுத்துக்கொண்டோமே தவிர இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் உள்ள மதரசாக்கள்ல இதெல்லாம் போதனை இல்லாத காரணத்தினாலதான் ஆலிம்னு சொல்லி வரக்கூடியவர்கள் மார்க்கத்தை அறியாதவர்களாக, ஏதோ கொஞ்சம் மொழி அறிந்தவர்கள் ஒரு 10% பேரும், ஒரு 90% குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் என்ற அளவுலையும் பார்த்து ஓத தெரிஞ்சவர்கள் அளவுலையும் உருவாக்குகிறார்கள். இதுதான் மேட்ரு. இவங்க ஆலிமா வாங்களா? இவங்கள்ட்ட விஷயம் உள்ளவன்ட்டு கேட்கணும். விஷயமே இல்லையே, அது ஒண்ணு பார்த்துக்கணும். அது போக என்னன்னு கேட்டா ஒரு ஆலிம் என்று சொல்வதற்கு சில அளவுகோல்களை எல்லாம் சொல்லி காட்டுறோம். முதலாவது ஒரு அளவுகோல் சொல்றதா இருந்தா இப்ப ஒரு உதாரணம் எல்லாம் சொல்றான். அல்லாவை விட்டு விட்டு வேற தெய்வங்களை வணங்குறாங்க. அவுலியா, மகான், பெரியாரு, சிலை வணங்கிட்டு இருக்காங்க. இவர்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது மதலுள்ளதீன இத்தகது மின்தூன் இல்லாஹி அவுலியா, அல்லாவை விட்டு விட்டு அவுலியாக்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களே அவர்களுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் கமதலில் அன்கபூத், இவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சி. அல்லாஹ் சொல்றான். அந்த சூறாவுக்கு பேர் அன்கபூத், சிலந்தின்னு ஒரு சூறா இருக்குல்ல, அதுலதான் 41வது வசனத்தில் இருக்கிறது. அது என்ன வருது? அல்லாஹ் விட்டு விட்டு வேற தெய்வங்களை எடுத்துக் கொள்கிறார்கள், இவர்களுக்கு உதாரணம் கமதலில் அன்கபூத், சிலந்தி பூச்சியை போல. அது என்ன பண்ணுகிறது என்றால் இத்தகது பைத்தன், அதுவும் ஒரு வீட்டை கட்டுகிறது. சிலந்தி பூச்சி என்ன செய்கிறது? அதுக்கான வீடு சிலந்தி வேலை, அது வீட்டை கட்டுகிறது. இன்ன அவுகனல் புயூத்தி, வீடுகளிலேயே ரொம்ப பலவீனமான வீடு இல்ல பைத்துல் அன்கபூத், சிலந்தியுடைய வீடுதான். அந்த மாதிரிதான் இவங்க அல்லாஹ்வை தவிர பலமான அல்லாஹ் விட்டுவிட்டு இவங்க அவுலியா பெரியார் மகான் போனாங்கன்னா சிலந்தி கட்டின வீடு மாதிரி பலவீனமானது இப்படின்னு சொல்லிட்டு லவ்கானு யாலமூன், இது அறிய மாட்டார்களான்னு கேட்கிறான். இது அறிஞ்சவன் ஆலிம், அதுல ஆலிமுங்கிற வார்த்தை தான் போடுறான். லவ்கானு யாலமூன், இது அறிய மாட்டார்களா? இன்னைக்கு கபூர்ல முட்டிக்கிட்டு ஆலிமா, இது உனக்கு விளங்கல. அடே அல்லாஹ்வை தவிர நீ வேற யாரையும் பிடிச்சீங்கன்னா சிலந்தி வீடு என்ன செய்யும்? அது வேணா வீடு நினைச்சுக்கிறோம்.
வெயில்ல இருந்து காப்பாத்தாது, அது மழையில இருந்து சிலந்தி கூட்டு வந்து தூக்கணாங்குருவி கூட ஒரு கூடு கட்டிக்கிட்டு வெயில் மழையில இருந்து காப்பாத்திக்கிறோம். சிலந்தி வலையில உட்கார்ந்துட்டு இருக்குமே, அது சிலந்திக்கு வெயில தடுக்குமா, மழையை தடுக்குமா? ஊதி விட்டா அந்து போயிடும். வேகமா ஊதனா என்ன செஞ்சிடும், அது விழுந்துடும். இந்த மாதிரி வீடுகள் எப்படி பேருக்கு அது வீடு நினைத்துக் கொண்டாலும் அது எந்த ஒரு யூஸும் இல்லாம இருக்கிறதோ அந்த மாதிரிதான் நீ அவளியா பெரியார் மகாண்டு போனீங்கன்னா உன் கதி ஆகும். உனக்கு எந்த வகையிலும் உதவாது, அது அருந்து போகக்கூடிய ஒரு இது, உனக்கு எந்த வகையில் வெயில் மழையிலும் காப்பாற்றாது, பயனே இல்லாதது என்று அல்லாஹ் உதாரணத்தை சொல்லிவிட்டு இது அறிய மாட்டார் வழங்கலாம். இது அறியாதுன்னு இப்படி ஆரம்பிக்கிறீங்க. கபூருக்கு போகலாம், முட்டலாம், அங்கே போய் சைதா செய்யலாம், அவர்கிட்ட கேட்கலாம்னு ஒருத்தர் சொல்றான்னு சொன்னா இவன் ஆலிமா, அவர் ஜிப்பாவும் தலப்பா மாட்டேன். இது உனக்கு தெரியலையா, சாதாரண விஷயம் தெரியலையா? அல்லாஹ் யார் இவர் யாரு? படைத்த இறைவன்கிட்ட கேட்கிற விஷயத்தை வந்து நீ வந்து செத்து போன ஆள்கிட்ட போய் கேட்கிற, கல்லுகிட்ட கேட்கிற, மரத்திட்ட கேட்கிற. அப்ப இதை விளங்காத ஒருவர் நீங்க ஆலிம்டா உங்களை தான் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. யார் ஆலிம்ங்கிற ஒரு அளவு நம்ம என்ன அறிந்திருக்கிறாரு, இது அறியலையே, அவரு அறிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை அறியலையே. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் இல்ல, அல்லாஹ்வை அஞ்சுறவர்கள் உலமாக்கள் தான் அஞ்சுவார்கள் அப்படின்னு சொல்றான். இது வந்து சிறப்புக்காக இந்த உலமாக்கள் எல்லாம் பேசுவார்கள். 35-28 இருக்கும்போது பாத்தீங்களா, உலமாக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அஞ்சுவார்கள். இவங்க உள்டாவா, நான் உலமாவா இருக்கனால நான் அஞ்சுனாங்கிறான். நீ அஞ்சினா தானே உலமா? உலமாவுக்கு இலக்கணமே என்னது? நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சணும். நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சரியா, செத்து போனாலுக்கு அஞ்சரியா, முத்தவள்ளி அஞ்சரியா? மார்க்கத்தில் ஹராம் இருக்கு, முத்தவள்ளி கூட பேசக்கூடாது, பேச மாட்டாங்க. நீ யாருக்கு அஞ்சுற? அப்ப மார்க்க அறிஞர் என்று சொல்லுவராக இருந்தால் அல்லாஹ் சொன்னது சொல்லுங்க, நீ யார் முத்தவள்ளி கேட்கறது கேட்கணும். நீ யார் எனக்கு உத்தரவு போடுறதுக்கு? நான் மார்க்கத்தை சொல்லுங்க, இந்த பொறுப்பில் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய உலமாக்கள் நீ பார்த்திருக்கிறீங்களா? மன்னர்களுக்கு இந்த பாதகமா போயிருந்ததற்கா இந்தியாவில் சும்மா இல்லைன்றாங்க. இவன் எப்படி உலமா? இந்தியாவில் சும்மா கூடாது, ஏன் மன்னர்களுக்கு எதிராக பேசி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி மார்க்கத்தினுடைய இபாதத்தையே மன்னருக்கு பயந்து வளைத்த ஒருத்த அல்லாஹ் பயந்தவனா? அப்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி ஒருத்தன் எவன் செய்கிறானோ அவன் தான் ஆலிம் அல்லாஹ் சொல்லிக்கிறான். 7 வருஷம் படிச்ச ஆலிம் கிடையாது. இவர் என்ன செய்யறான்னு கேட்டா, இது பயத்தை வைத்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை வைத்து ஆலிம் நிரூபிக்கிறதுக்கு பதிலாக நாங்க ஆலிமா இருக்கிறோம்ல, அதனால நாங்க அல்லாஹ் பயப்படுறோம் நீ எப்படி நினைச்சுக்கிறான். அடே நீ அல்லாஹ் பயப்படுற காட்டினா தாண்டா உடனே நான் ஆலிம் ஒத்துக்குருவேன். நீ என்ன செய்யணும், முதல்ல நான் அல்லாஹ்வுக்கு தான் பயப்படுவேன், எவனுக்கு பயப்பட மாட்டேன்னு காட்டு. நீ கண்டதெல்லாம் சூரியனுக்கு பயப்படுற, பள்ளிக்கு பயப்படுற, பிசாசுக்கு பயப்படுற, கபருக்கு பயப்படுற, நூறு முடிக்கு பயப்படுற, எல்லாத்துக்கும் பயப்படுற, அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு பயப்படுற. எப்படி நீங்க ஆலிம்கள் ஆக முடியும் அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியது. இதெல்லாம் இலக்கணம் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இந்த ஆலிம்களுடைய ரசூலுல்லாஹ் காலத்துல யூதர்கள் வேதத்தை படிச்சிருந்தாங்க. அவங்கள பத்தி எல்லாம் என்ன சொன்னான்னு கேட்டா, அவ தத்துமாவும் நான் யூமினுலக்கும், இவங்க வந்து உங்களை மாதிரி ஈமான் கொள்வான்னு நினைக்கிறீங்களா? சஹாபாக்களை பத்தி எல்லாம் கேட்கறான். இவங்களெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கதுக்கான பரீக்கும் மின்ஹும் யஸ்மவுன கலாமல்லாஹ், இவங்கள ஒரு சாரார் வந்து அல்லாஹ்வுடைய கலாமை காதால் கேட்கிறார்கள். சும்ம யுஹர்ரிஃபூனஹு மின் பாதி மா அகலுஹு, விளங்கிய பிறகு அப்படியே அதை மாற்றி விடுகிறார்கள். ஒஹுமியாலமன் அறிந்து கொண்டே மாற்றுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய வேதம் இதைத்தான் சொல்லுகிறது என்று தெரிந்து கொண்டு, லம் எளிது என்று தெரிந்து கொண்டு, அல்லாஹு சமது என்று, அல்லாஹ் தேவையற்றவன் என்று தெரிந்து கொண்டு, உலகம் எக்குள்ளவு குஃபுவன் அகது, அவனுக்கு நிகரா எவனும் இல்லை என்று தெரிந்து கொண்டு என்ன செய்யறாங்க, அவனுக்கு நிகரா இவரும் கேட்பாரு. நாங்க இப்ப 1,00,000 பேர் கேட்டாலும் அவளியா காதுல விழுவும். அப்ப நீ யாரு? வேதத்தை படித்து வேதத்துக்கு மாற்றமாக திசை திருப்புகிறார்களே, இவர்கள் எல்லாம் வருவார் நினைக்கிறீங்களா? எல்லாம் கேட்கலாம். அப்ப இவங்க ஆலிம் கிடையாது. அடிப்படையான விஷயத்தை அல்லாஹ்வை அறியட்டு என்ன ஆலிம்? சட்டம் தெரியாது புரிஞ்சு போ. அல்லாஹ்வை அறியட்டு என்னடா ஆலிம்? அல்லாஹ் யாருன்னு உனக்கு அறிவு இருக்கா? அல்லாஹ் பத்தி உனக்கு அறிவு இல்லையா? அல்லாஹ் அறிவு இருந்தால் அஞ்சுவ. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்னா யார், எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு சக்தி அஞ்சு இருந்தால் அது அடுத்த ஆட்டுக்கு போறான். வலிமையான ஒரு பொருளாதார வசதி, அழகான உடல் வனப்புடைய ஆற்றலுடைய ஒரு கணவன் இருக்கும்போது ஒரு மனைவி இன்னொருத்தர் போவாளா? நீ வந்து அதை விட நமக்கு பவரான ஒரு அல்லாஹ் இருக்கிறான், என்ன வேண்டாலும் செய்வான், அவனுக்கு முடியாது ஒண்ணுமே கிடையாது, அவன் இல்லைன்னு சொல்லிட்டு எவனுக்கு தர முடியாது. இப்படி எல்லாம் ஒருத்தன் விளங்கி இருந்தா அவன் எப்படி மேலாட்ட போவான்? அவன் ஏன் கல்லு மண்ணிட்ட போய் கேட்பான்? அவன் ஏன் செத்தாளுக்கு போய் கூப்பிடுறான், உசோட வேலையை கூப்பிடுறான், என் முடிவு வாங்குறான்? அப்ப இவர்கள் அல்லாவையே விளங்கலையே. அல்லாஹ் விளங்காட்டி நீங்க என்னடா ஆலிமு? அப்ப அல்லாஹ் வணங்கிட்டு வா. அப்ப ஆலிமுக்கு மரியாதை இருக்கிறது. நீ ஆலிமா என்பதன் பிரச்சனை, சனதை வச்சு ஆலிம் இல்ல. எனக்கு சனதை பரிச்சைட்டானோ அந்த மாதிரி எடுத்து பேசணும்னா அவருக்கு சனது செல்லாதுட்டாங்க. நான் சனதை வச்சு எங்கேயும் காட்டினது பேருக்கு போடவும் மாட்டேன். வழங்குதா?
பேரோட சேர்த்து எல்லாம் போடுவாங்களே பாக்கவி உள்ளவீங்களாம் நீங்களும் சில பேர் சொல்றீங்களே தவிர நான் போடுறது யூஸ் பண்றது கிடையாது. உன் பேப்பர் எனக்கு என்னத்துக்கு? அந்த பேப்பரை வைத்து தான் ஆலிம் நினைக்கிறார்களே, அது தேவை கிடையாது. நீ அல்லாஹ்வுடைய அச்சத்தை வச்சு காட்டணும். அதே மாதிரி 2:159 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, அல்லாஹ்வுடைய தெளிவான வசனங்களையும் நேர்வழியையும் அறிந்து கொண்டு மறைக்கிறார்களே அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். சபிக்கிறவங்களும் சபிக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவங்க மறைக்கிறாங்களா இல்லையா? வேத குர்ஆன்ல தௌஹீத் தவிர ஏதாவது இருக்கா? உமையது அல்லாஹ் இலாஹன் ஆகறலா குர்ஆன்ல நபிங்கிறான்ல. அல்லாஹ்வை விட்டு மற்றவர்களை யாரோ அழைப்பார்களே ஆனால் அவனுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இவன் ஆதாரம் இருக்குங்கிறான். அப்ப குர்ஆன்ல உள்ளதை கூட மறைத்து விட்டு அல்லாஹ்வே இந்த மாதிரி செத்து போன ஆட்களை தான் கும்பிட சொல்லி இருக்காங்கிற அளவுக்கு மாற்றி விட்டாங்களா இல்லையா? உன்னை எப்படி நாங்க ஆலிம்ல ஏத்துக்கிறது? அறிந்து கொண்டே மறைக்கிறாய். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதே மாதிரி அந்த யூதர்கள் மண்டகனம் முடிச்ச என்ன செஞ்சான்னு கேட்டா, மக்களை ரெண்டாம் கிளாஸ் கேவலமாக கருதுரு. நீ என்ன படிச்சவனா? உனக்கு என்ன தெரியும்? இது யார்கிட்ட இருந்த தன்மை? அன்றைய யூத உலமாக்கிட்ட இருந்த தன்மை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மின் அகலில் கிதாபி மன் இன் தாமன் ஹுபி கின்தாரினி வத்திகிலைக்க, வேதக்காரர்கள் சில பேர் இருக்கிறாங்க, ஒரு குவியலை நீ நம்பி கொடுத்தாலும் அவர்கள் அப்படியே திருப்பி தந்து விடுவார்கள். மின்ஹும் மன் இன் தல்மன் ஹுபி தீனாரின், ஒரே ஒரு தீனாரை தங்க காசை நம்பி கொடுத்தாலும் லாய் வத்திகிலைக்க, உன்னை திருப்பி தர மாட்டாங்க. அப்படி ஆளுங்க இருக்கிறாங்க. இல்லாமா தும்தாலே காயுமா, அவன் நிலையா நீ நின்றாலே தவிர அந்த தீனாரை உனக்கு திருப்பி வாங்க இயலாது. ஏனென்றால் லாலிக்கு அன்னகம் காலு லைஸ் அலைனா அப்படி உண்மையின சபையிலும், இந்த உண்மை இவங்களுக்கு எல்லாம் ஒரு மதி தேவை, மதிப்பு அவசியம் இல்லைங்க என்று அவர்கள் கருதியது காரணம். அந்த மாதிரி கருதுனா இல்லையா? ஒரு கேள்வி அறியாம தானே போறான். நீ 7 வருஷம் படிச்சியா? என்ன மாதிரி ஞாபகம்? நான் யாரு நீங்க யாரு? எப்ப பாமர மக்களை பற்றி எந்த ஒரு வகையும் வைக்காம இருக்காம பாருங்க, அவன் யூதர்கள் உள்ள போலி ஆலிம்கள் கணக்கில் வர்றான். அப்படி இன்றைக்கு மார்க் அறிஞர்கள் இருக்கிறாங்களே 375 இது மாதிரியான ஆட்கள் என்ன செய்யறான்? சுட்டி காட்டுகிறான். அது மாதிரி வேதத்தை வைத்து சம்பாதிப்பது, மறைத்து சம்பாதிப்பது, பணக்காரனுக்கு ஏற்றவாறு ஃபத்வா கொடுப்பது, ஏழைக்கு ஒரு ஃபத்வா கொடுப்பது, அசத்து ஏதாவது ஹலாலாக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஷரியத் பைனான்ஸ்ல போய் வாங்கலாமா? வாங்கக்கூடாது. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, கவனிச்சுக்கிறோம். வாங்கலாம், முதல்ல வாங்கக்கூடாது, கவனிச்சுக்கிறோம். என்ன செய்யலாம்? இப்படி கொடுத்துருக்கே இல்லையா? ஏன் சாரா கடையில் பார்த்தே உடனே இல்லையா? வட்டி கடைக்கு பார்த்து இந்த அஜத்து மாதிரி தானுங்க. வட்டி கடன் வட்டின்னு தெரியுது, அல்லாவுக்கு எதிராக போர் செய்யறான்னு தெரியுது, திறப்பு விழாக்குன்னு கூப்பிடுறான். அவன் கொடுக்குற இந்த 11 ரூபாய் காசுக்காண்டி போய் அல்லாஹும் ரப்பனா ஆத்தினான்னு ஓதிட்டு வர்றிய. நீ என்ன ஆளு பண்ணி மார்க் அறிஞனா? நீ ஆனா பச்சையா தெரியுது ஹராமுங்கிறது. நீ பாத்தியா ஒரு மார்க்கத்தில் வச்சுக்கிறோம். ஓ நம்பிக்கை நல்ல காரியம் தானே, அதை போய் இதுக்கு செய்யலாமா? வட்டி கடைக்கு போய் செய்யலாமா? சினிமா கொட்டைக்கு பார்த்து மிகைப்படுத்த நெசமா ஓதிருக்கிறாங்க. சினிமா கொட்டைக்கு ஆதாரம் இருக்கிறது, அது மாதிரி வட்டி கடைக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்ப ஹராமான எல்லாத்துக்கும் போய் பாத்தியா ஒரு காசு வாங்கி இருக்கிறார்கள். வரதட்சணை வாங்க தானே செய்யலாம். வரதட்சணை வாங்கி கொடுக்குற கல்யாணத்தில் உட்காந்து பள்ளியாசத்தில் உட்காந்துட்டு அது பாத்தியாங்கிறானா இல்லையா? இந்த பணம் கை மாறினவன வாங்கி முத்தோல் வாங்கி கையில கொடுப்பாரு, அது பாத்தியாமா. அப்ப நீ யாரு? நீ என்ன மார்க் அறிஞ? இது ஹராமுன்னு உனக்கு தெரியத்தானே செய்யும். தெரிஞ்சுட்டு நீ மனுஷனுக்கு பயந்துட்டு காசுக்கு தானே விற்கிற, மார்க்கு தானே மறைக்கிற. இது என்ன கலந்து எந்திரிச்சானே வேணாச்சு? இந்த ஏகத்துவ கொள்கை வர்றதுக்கு முன்னாடி ஒரு வரதட்சணை திருமணத்தை புறக்கணிச்சானா? நீங்க புறக்கணிக்கிறீங்க, போர்டு போட்டு புறக்கணிக்கிறீங்க. வரதட்சணை கல்யாணத்தை எவனை எங்களை அழைக்க வேண்டாம், வாசல் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டு இருக்கிறீங்க. இப்ப 7 வருஷம் படிச்சு நீ என்ன செஞ்ச? வரதட்சணை வாங்கல, அது பாத்தியா போகுது, அதை அங்கீகரிச்சு அதை ஏற்று பேசவில்லை. ஆலிமுக்கு ரேட்டு இருக்குது. மேலப்பாளையம் கடைமுக்கு தான் போனீங்கன்னா படிச்சவனுக்கு ஒரு ரேட்டு, அசத்துக்கு ஒரு ரேட்டு வச்சிருக்காங்க. சாதாரண ஆட்களுக்கு ஒரு ரேட்டு 1 லட்சம், அஜர்த்துனா 5 லட்சம், டாக்டர்னா 10 லட்சம் வச்சிருப்பாங்கல்ல. அதுல இவங்க லிஸ்ட்ல வந்துடுறாங்க அஜர்த்து. அப்ப அஜர்த்தா இருந்தா பாத்தியாவதியா காப்பாத்திடுவாரு பின்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரேட்டு வச்சிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், உனக்கு ஒரு ரேட்டுன்னு நிர்ணயிச்சு வைக்கிற அளவுக்கு மிகைப்படுத்தி விசாரிச்சு பாருங்க. மேலப்பாளையம் கடை நோட்டில் ஆலிம்கள் பெருத்த ஊர்ல போனீங்கன்னா ஆலிம் சண்டை ஒன்ன கடை, ஆலிம் சண்டை 5 லட்சம் கேட்பாரு இப்படின்ற அளவுக்கு மக்களுக்கு தெரியும். அப்ப இந்த அளவுக்கு நீ இருக்கிறீ, நீ என்ன மார்க் அறிஞனா? அப்ப மார்க் அறிஞர் பேரை வைத்துக் கொண்டியாமா? மார்க் அறிஞர் சொல்ற கேளுங்க, ஒன்னு ஆதாரத்தோடு இருக்கணும். அவர் மார்க் அறிஞர் காட்டணும், மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணணும், மறைக்க கூடாது. உலக ஆதாயத்துக்காக வேண்டி மார்க்கத்தை விற்க கூடாது. என்ன உள்ளத சொல்லு, என்ன விலை வந்தாலும் வரட்டும். இப்படி இருந்தா தானே மார்க் அறிஞர். இன்னும் மார்க் அறிஞர் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கணும்.